கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம எந்த சோஷியல் மீடியா எடுத்தாலும், சேனலில் எடுத்தாலும், பேப்பரில் எடுத்தாலும், எதில் எடுத்தாலும் அண்ணாமலை 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 தான். அவரை மாதிரி ஒரு அறிவாளி, அவரை மாதிரி திறமசாலி, அவரை மாதிரி ஒரு பெரிய தியாகி, அவ்வளோ நாலேஜ் இருக்கிற ஆள் இந்த உலகத்திலேயே கிடையாது, அந்த கட்சிக்குள்ளேயே கிடையாது. எதிர்காலத்தில் அவர் அந்த கட்சியினுடைய அகில இந்திய தலைவராக கூட வருவார். அந்த அளவுக்கு அவரை நம்ம எந்த சேனலில் எதில் இருந்தாலும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அவர் பேசுகிற வீடியோஸ் நிறைய வந்துக்கிட்டே இருந்தது. அதே மாதிரி அவரை புகழ்ந்து கமெண்ட்ஸுங்க எல்லா சோஷியல் மீடியாலையும் நிறைய வரதை நம்ம பார்த்துருந்தோம். அதே மாதிரி இன்னொருத்தர் சீமான், அவர் பேசாத பேச்சு இல்லை. அவருக்கு உலக வரலாறு, இந்திய வரலாறு, எந்த புராண கதைகள் எடுத்தாலும், சயின்டிஃபிக்காக எடுத்தாலும் சரி, வரலாற்று ரீதியாக எடுத்தாலும், எல்லா விஷயம், அது காரல் மார்க்ஸாக இருந்தாலும், திருவள்ளுவராக இருந்தாலும், எல்லாரையும் பெரியார் உட்பட பேசி 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 அப்படியே இளைஞர்கள்லாம் பயங்கரமாக கவர்ற மாதிரியான செய்திகள் எல்லா சோஷியல் மீடியாலையும் வந்துட்டு இருந்தது. இப்போ பாருங்கள், நாமும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது அவங்க ரெண்டு பேரை பற்றி பார்த்தே ஆகணுன்ற மாதிரி நம்ம முன்னாடி அந்த செய்திகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. நம்ம அதை பார்க்கணுன்னு விரும்பலைனாலும் அது நம்ம முன்னாடி நின்றுக்கிட்டே இருந்துச்சு. அவரை இப்போது அந்த கட்சியினுடைய தலைவர்லேருந்து அண்ணாமலையை நீக்கிட்டாங்க. நீக்கின பிறகு இந்த திறமையான ஆளுடைய எந்த செய்தியுமே எந்த மீடியாலையுமே வரமாட்டேங்குது. அவர் உண்மையிலேயே அவ்வளோ பெரிய தியாகியாக இவ்வளோ நாள் இவங்க கொண்டாடினவங்க ஏன் இப்போ அவரை வெளியே காட்டவே மாட்டுறாங்க? அப்போ அவருக்கு திறமை இல்லையா? அவருக்குன்னு ஒரு திறமை இருந்ததுன்னா, அவர் வந்த பிறகு தான் இந்த கட்சி நிறையா வளர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால், அவருக்குன்னு ஒரு திறமை இருந்ததுன்னா ஒன்று அவங்க அங்கீகரிச்சிருக்கணும், இல்லை அவருக்கு இருந்த திறமையை அவர் தொடர்ந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஆனால் இப்போ இல்லை. அதே மாதிரி சீமான் அந்த பெரியாரை பற்றி பேசும்போது எல்லா சேனலும், பேப்பரும், மீடியாக்களில் அப்படியே டிபேட் நடத்துறது, அதுவும் பயங்கரமாக அப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ அவர் பேச்சையும் காணும். இப்போ விஜயினுடைய பேச்சு வந்திருக்கு. இவங்க பாருங்கள், ஏதோ ஒரு ரிமோட் கண்ட்ரோல் அவங்கள ஆப்ரேட் பண்ணுதுன்றது நல்லா தெரியுது. அவங்க ஆன் பண்ணால் இவங்க நமக்கு தெரிவாங்க, அவங்க ஆஃப் பண்ணால் இவங்க தெரிய மாட்டாங்க. எப்போ அவங்க ஆன் பண்ணி விடுறாங்களோ அப்போ தான் அவங்க ஆட் பண்ண முடியுது, இல்லைனா அவங்க வெளியே தெரியுறாங்க. அதான் வார் ரூம் அப்படிலாம் சொல்கிறாங்களா, அது மூலயமா தான் இதெல்லாம் வெளியே வருது. இப்போ பாருங்கள், நம்ம என்ன சாப்பிட்ணும், என்ன ட்ரெஸ் போடணும் அப்படின்றத பற்றி அவங்க முடிவு பண்ணுவாங்க. நம்ம என்ன மொழி பேசணுன்றதை கூட அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ அது மட்டும் இல்லை, நம்ம யாரை பற்றி பேசணும், யாருடைய பேச்சை கேட்கணும், யார் ரொம்ப திறமைசாலின்னு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளை சுயமாக சிந்திக்க விடுற ஐடியாவே அவங்களுக்கு கிடையாது. அவங்க சொல்கிறத தான் நம்ம பார்க்கணும், அவங்க சொல்கிறத தான் நம்ம கேட்கணும், அவங்க சொல்கிறத தான் நம்ம சாப்பிட்ணும், அவங்க சொல்கிற ட்ரெஸ்ஸை தான் நம்ம போடணும், அவங்க சொல்கிற மொழியை தான் நம்ம பேசணும். எல்லாமே அவங்க 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 தான் தவிர வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா மீடியா ஃபுல்லாக அவங்கக்கிட்ட இருக்குது. இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் ட்ரெண்டு. நீங்கள் இன்னும் நாளைக்கு பேப்பரில் என்ன நியூஸ் வரணும், விலைவாசி ஏறிடுச்சு, வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக இருக்குது, கல்வி கொள்கை இதுவாக பிரச்சனையாக இருக்குது, ஆளுநர் நடவடிக்கை எப்படி இருக்குது, மாநில உரிமைகள் எப்படி இருக்குது, மதசார்பற்ற கொள்கையில் என்ன ப்ராப்ளம், சிறுபான்மை மக்களுக்கு என்ன ப்ராப்ளம், இது எதுவுமே பேசக்கூடாது. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பற்றி தான் நம்ம பேசணும். அதுதான் அவங்களுடைய ஜனநாயகம், அவங்க நினைக்கிறது. நாம் அதுக்கு பலியாகாமல் நமக்கு உண்மையிலேயே இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எதை நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ஸ்கூல் சீசன், ஸ்கூலில் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லை. அப்போ ஸ்கூலுடைய கல்வி எப்படி இருக்கணும், ஸ்கூல் எப்படி இருக்கணும்? நம்ம என்னமோ பெரிய பணக்கார நாடு மாதிரி, நம்ம ஏழை நாடு. உலகத்தில் பாகிஸ்தானுக்கு, இலங்கைக்கும், பங்களாதேஷுக்கு கீழே இருக்கிற அளவுக்கு நம்மளுடைய நிலைமை இருக்குது. அப்போ இந்த மாதிரி பொசிஷனில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த நாடுன்னு சொல்கிற அமெரிக்கா அவன் கல்வியை இலவசமாக கொடுக்குறான். ஆனால் இங்கே அப்படிப்பட்ட ஒரு செட்டப்பே இல்லை. நார்த்தில் எல்லாம் போனீங்கன்னா மேக்சிமம் ஆயிரக்கணக்கில் அரசு பள்ளிகளை மூடிக்கிட்டே வராங்க. அவங்க இன்னும் மேலும் 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 சிபிஎஸ்சி சிலபஸ்ன்னு சொல்லிட்டு சென்ட்ரலைஸ் பண்ண பார்க்குறாங்க. இப்படி பண்ணும்போது அது மக்களுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான தனியார் பள்ளிகளை தான் அவங்க ஊக்குவிக்கிறாங்களே தவிர, சரி தனியார் பள்ளிகளை ஊக்குவிக்கிறாங்கன்னா அதில் போய் சேர்கிற அளவுக்கு வாய்ப்பும் பண வசதியும் இருக்க அளவுக்கு மக்களை தயார் பண்ணிட்டாங்கன்னா அது கிடையாது. அமெரிக்காவில் இலவசமாக கல்வி கொடுக்கும்போது
ஒரு 10வது வரைக்கும், ஒரு +2 வரைக்குமாவது இந்த அரசு அனைத்து மக்களுக்கும் இலவச கல்வி, தரமான கல்வியை கொடுக்கணும். அது பெரிய தனியார் கல்வியில் போய் சேர்ந்தாதான் கிடைக்கும் அப்படின்றது எந்த வகையில் ஆகும். ஆனால் இதை பற்றியெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது. பெட்ரோல் விலை ஏறுதா அதை பற்றி பேசக்கூடாது, கேஸ் விலை ஏறுதா அதை பற்றி பேசக்கூடாது, வகுப்பு வாரிய சட்ட திருத்தமாக அதை பற்றி பேசக்கூடாது. எதை பற்றி பேசணும்னா செந்தூரை பற்றி பேசணும். செந்தூர் மட்டும்தான் இன்றைக்கி உங்களுக்கு சாப்பாடு போடும், அதை மட்டும் பேசுங்க அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. நாமும் இல்லை இதுதான் என் பிரச்சனை அப்படின்றத முடிவு பண்ணுவோம்.